மாதா பிதா குரு தெய்வம். குருவை தெய்வத்துக்கும் மேலே ஒரு படி வச்சு தாங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது, எது ஒழுக்கம் இல்லாதது, எப்படி வாழணும், என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு குரு தாங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்தில் இருக்கவங்களே இந்த காலத்தில் ரொம்ப கீழ்த்தனமான வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமாங்க? இதை எல்லா டீச்சர்ஸையும் நான் சொல்லலைங்க. குறிப்பிட்ட டீச்சர்ஸ் இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களுடைய சுகத்தெல்லாம் அந்த பிள்ளைங்களை வச்சு அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கீழ்த்தனமான நிறைய வேலைகள் நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படி ஒரு டீச்சர் எந்த லெவலுக்கு கேவலமாக ஒரு சம்பவம் பண்ணா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அதுபோக இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்கு, நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அந்த சம்பவத்தினால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டா, ஒரு கவர்மெண்டே அந்த சம்பவத்துக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கு, அதுபோக மக்கள் எல்லாரும் பெரிய லெவலில் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் ஆச்சு நம்ம இந்தியாவில். அதை தான் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம்பவமானது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் அயோத்தி டிஸ்ட்ரிக்டில் தாங்க நடக்குது. இந்த அயோத்தி டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்காங்க. அந்த ஏரியாவில் நவம்பர் 1, 2022 அன்னைக்கு ஒரு பகல் நேரம் தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் அலறி அடிச்சுட்டு ஓடி வராரு. என்னடான்னு சொல்லி அங்கே சுற்றி எல்லா மக்களும் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஓடி வராரு தெரியுமா, அவருடைய மனைவி. அவங்க 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டுங்க. அந்த மனைவி 24 இடத்துல கத்தியால் குத்தி, அதாவது இன்க்ளூடிங் வயிறில் முதற்கொண்டு, வயிறில் 5 மாதம் பிள்ளை இருக்குது, வயிற்றில் முதற்கொண்டு குத்தி ரத்த வெள்ளத்தில் அவங்க இருக்காங்க. இதை பார்த்து அந்த கணவர் பதறி அடிச்சுட்டு வெளியே வராருங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாத்துக்குமே தகவலை தெரிவிச்சாச்சு. போலீஸ்காரங்களும் சோதனை போடுறாங்க. சோதனை போடும்போது தான் தெரியுது இந்த வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்பவும் போலீஸ்லேருந்து எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நகையையும் பணத்தையும் யாரோ கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அந்த வந்த இடத்துல தான் இந்த பொண்ணை குத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ நார்மலாக இருந்த இந்த கேஸ் எப்படி சூடு பிடிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே நவம்பர் 1, 2022 அந்த அயோத்தி டிஸ்ட்ரிக்ட் அந்த நாட்டோட சிஎம் வந்திருக்காருங்க. அப்பவும் சிஎம்ஏ வந்திருக்கு அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருமே சிஎம்ஐ கவர் பண்ணாமல் இந்த சம்பவத்தை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பட்ட பகலில் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை இப்படி யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் 24 இடத்துல வெட்டுங்க. யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ப்ரெஷர் ஆகிட்டு எல்லா மக்களும் என்னென்னா ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாட்டில் சேஃப்டி இல்லை, உமன்ஸுக்கு சேஃப்டி வேணும்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவுமே ப்ரெஷர். ஏன்னா சிஎம் சொல்லிட்டாரு, இந்த நாட்டில் எல்லா பெண்களுக்குமே பாதுகாப்பு உண்டு, இந்த குற்றத்தை யார் பண்ணாங்களோ நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிஎம்மும் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு சரியான ப்ரெஷருங்க. என்னன்னா சிஎம் சைடு, அதாவது பொலிட்டிக்கல் சைடில் இருந்தும் போலீஸ்க்கு ப்ரெஷரு, அதே சைடு ப்ரெஸ் மீடியா நார்மல் பீப்புள் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இந்த கேஸை வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர். இப்போ தான் போலீஸ்காரங்க ஒன் பை ஒன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போனாங்க தெரியுமா, அந்த 5 மாதம் பிரெக்னண்டான பொண்ணு, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு சுப்ரியா வர்மா. அவங்களுக்கு 35 வயசுங்க. அவங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேஷ். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இவங்க மாமியார் மட்டும் இருக்காங்க, அதாவது உமேஷோடைய அம்மா. ஸோ இவங்க 3 பேர் மட்டும் தாங்க வசிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னாலே ஸ்கூலுக்கு போகிறது வீட்டுக்கு வர்றது, இது மட்டும் தாங்க ரொட்டீனாக இருக்குமா. இது போக என்னன்னா, அந்த சுப்ரியா வர்மா வேலை பார்க்குற பிரைவேட் ஸ்கூல் அவங்க வீட்டில இருந்து ரொம்பவுமே கிட்ட தாங்க இருந்திருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலை நடக்கும்போது உமேஷ்லாம் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமேஷும் அவருடைய அம்மாவும் சேர்ந்து பேங்க்குக்கு போயிருக்காங்க. இந்த 5 மாதம் ப்ரெக்னென்ட் லேடியை விட்டுட்டு இவங்க பேங்க்குக்கு தானே போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மனைவியை வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த கிரைம் ஆனது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா போலீஸ்காரங்களுக்கு யார் மேல சந்தேகப்பட என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த உமேஷை நம்ம விசாரிப்போம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உமேஷ் மேல சந்தேகப்படுறாங்க. ஏன்னா எல்லா வீடியோலையும் காமனா சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க குடும்பத்தில் உள்ளவங்கள தான் விசாரிப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் கொலைகள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு
குடும்பத்தில் உள்ளவங்களும் விசாரிச்சாங்க. ஸோ உமேஷை விசாரிக்கும் போது அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்னன்னா அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி பேங்க்கில் தான் இருந்தேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நானே எங்கள் அம்மாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம், அந்த கேப்பில் இப்படி நடந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்பவும் போலீஸ்காரங்களும் எல்லா சைட்ல இருந்து பார்க்குறாங்க, பேங்க்கில் போய் இவர் வந்திருக்காரான்னு செக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவர் வந்து பேங்க்குக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. போலீஸ்காரங்களுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா கேஸ் மூவ் ஆகவே மாட்டிக்கு. ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சா தானே மூவ் ஆகும். இன்னொரு சைடு என்ன ஆகுதுன்னா, ப்ரெஸ்ஸு மீடியாலெல்லாம் ரொம்பவுமே ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிட்டு, என்னென்னா சிஎம் சார் உடனே நடவடிக்கை எடுப்போம்னாங்க, நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒட்டி ஒரு 3 தனிப்படை அமைக்காங்க இந்த கேஸுக்காக. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மக்களால் பெருசாக ப்ரொட்டஸ்ட் பண்ணி ரொம்பவுமே பயங்கரமாக போச்சாங்க இந்த கேஸு. அதனால என்ன ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க 3 தனிப்படை அமைச்சு நல்லா தீவிரமாக விசாரிக்காங்க. மாத கணக்கில் ஆகிட்டுங்க. இதனால் கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. என்னென்னா இந்த கேஸை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லி ப்ரெஸ் சைட்லேருந்து கூட கொஞ்சம் ப்ரெஷர். 1 மாதம் ஆகிட்டு இன்னும் என்ன பண்ணுறாங்க போலீஸ் தூங்குகிறதா அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க தாங்க உண்மையாக பாவம். ஏன்னா பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சைடு பொலிட்டிக்கல் சைடு, ஒரு சைடு ப்ரெஸ், ஒரு சைடு மக்கள், அப்படி பயங்கரமான ப்ரெஷர். இதுக்கு நடுவில் அந்த உமேஷோட கணவரும் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி என்னுடைய மனைவி இறந்து 1 மாத காலம் ஆகிட்டு இன்னமும் வந்து போலீஸ்காரங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி அவரும் வந்து ப்ரெஸ் சைடில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதனால போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் ஆகிட்டுங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, யாருமே எதிர்பார்க்காத விதமாக போலீஸ்காரங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உமேஷ் அவங்க வீடு இருக்குது தெரியுமா, அதுலேருந்து கொஞ்சம் கிட்ட உள்ள வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்குங்க. அந்த சிசிடிவி கேமரா எப்படி இருக்குன்னா, அவர் வீட்டை பார்க்க இல்லாமல் ரோட்டை பார்க்குற மாதிரி, அந்த வாசலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிசிடிவியை பார்த்தா அந்த டயத்தில் யாராவது போகிறது வர்றது தெரியும், யாராவது சந்தேகப்படும்படி போகிறாங்களா வாராங்களா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டேஜையும் பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் வந்து சந்தேகப்படும்படியாக போகிறத வந்து கவனிக்கிறாங்க. அவங்க வந்து யாருன்னா, ஒரு ஸ்கூட்டியில் வந்து ஒரு பையன் போகிறாங்க. அப்போ அந்த பையன் யார், எதுக்கு இந்த டயத்தில் போனாங்கிற மாதிரி போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேமராவில் தெளிவாக தெரியல. அப்போ தான் போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு க்ளூ கிடைக்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த டிஷர்ட்டை ஜூம் பண்ணி பார்த்தா கோகோன்னு எழுதியிருக்கு. அதாவது CO கோகோன்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த டிஷர்ட் பிராண்ட் என்ன ஏதுன்னு தெரியலையே, இது தெரிஞ்சால் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள துணிக்கடை, அந்த ஏரியா சுற்றி உள்ள எல்லா துணிக்கடைக்கும் போய் மெனக்கட்டு அந்த டிஷர்ட்டை போய் காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த டிஷர்ட் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கும்போது எந்த கடையிலையுமே இல்லை. ஸோ திரும்பியும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு டிராபேக். அப்போ தான் என்னென்னா, எல்லாருமே அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் அப்படி தான் ஆன்லைனில் வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க. ஸோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் எங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஆப்லாம் இருக்குது தெரியுமா, அதோடைய மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த டிஷர்ட் உங்கள் ஆப்லேருந்து யாராவது ஆர்டர் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் இருக்குல்லாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் இந்த டிஷர்ட் வந்து அவைலபிளாக இருந்திருக்குங்க. ஸோ கடைசியாக இந்த டிஷர்ட்டை யாரெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நிறைய லிஸ்ட்டு வருது. அப்போ தான் அந்த சரௌண்டிங்கில் என்னது, அந்த ஸ்ரீராமபுரம் இருக்குது தெரியுமா, அந்த சரௌண்டிங்லேயே உள்ள ஒரு பையன் வந்து இந்த டிஷர்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. வீட்டை கண்டுபிடிச்சி போலீஸ்காரங்க தட்டுறாங்க. அந்த வீட்டை திறந்து ஒருத்தன் வெளியே வரான். பார்த்த போலீஸ்காரங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஒரு 17 வயசு பையன் வராங்க. அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு என்னடா சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சோதனை போட்டாகணும்னு சொல்லிட்டு வீட்டை சோதனை போடும்போது அந்த டிஷர்ட்டும் கிடைக்கிது. அது போக அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே அன்னைக்கு ஸ்கூட்டியில் போகிற பையனோட மேட்ச் ஆகுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த சிசிடிவி கேமராவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, அந்த ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பையன் போனான்னு சொல்லிட்டு, அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இவங்களுக்கும் ஓரளவு மேட்ச் ஆனதுனால இவன் தான் வந்து சஸ்பெக்டாக இருப்பான், இவனை நம்ம விசாரித்தா வந்து உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இவனை வந்து கஸ்டடி எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த பையன் வந்து மைனர் பார்த்தீங்களா, அதனால இந்த பையனோட அப்பாவையும் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பையனை கூப்பிட்டு போய் போலீஸ்காரங்க விசாரிக்கும் போது தான் யாருமே நம்ப முடியாத உண்மைகள்லாம் வெளியே வருதுங்க. ஏன்னா நான் கதையில் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஒரு குரு வந்து எவ்வளோத்துக்குள்ளே ஒரு புனிதமானவங்க தூய்மையானவங்கன்னு சொல்லி, ஆனால் இந்த குரு வந்து எந்த லெவலுக்கு கேவலமாக இருந்திருப்பாங்கிறது இதுக்கு மேலே தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உமேஷ் இருக்கார் தெரியுமா, அதாவது ப்ரெஸ்ஸுக்கிட்ட தைரியமாக பேட்டி கொடுத்தாரு பாருங்க, அவரால் மக்கள் மூஞ்ச கூட பார்க்க முடியலையாங்க. அந்த லெவலுக்கு ஒரு கேவலமான உண்மை தான் வெளியே வந்துச்சான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 17 வயசு பையன் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து சுப்ரியா பிரியா வேலை பார்க்குற அதே ஸ்கூலில் தாங்க 11th ஸ்டாண்டர்ட்
ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த பையன் வந்து அவங்க டீச்சரை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 காலகட்டத்தில், அதாவது இந்த பையன் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படித்த காலகட்டமாங்க. அந்த டைமில் இந்த பையனுக்கு வந்து பப்ஜி விளையாடுற பழக்கம் வந்து உண்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் நல்லா பீக்கில் இருந்த டைம். ஸோ எல்லாருமே அது விளையாடுவாங்க. நானுமே ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாண்டுருக்கேன். அப்பவும் பப்ஜியில் ஃப்ரெண்டானவங்க தான் இந்த சுப்ரியா வர்மாவாங்க. இந்த சுப்ரியா வர்மாக்குமே பப்ஜி விளையாடுற பழக்கம் வந்து உண்டாங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே அந்த கேம்லேயே ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஒரே ஏரியா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஷாக் என்ன தெரியுமா, இவங்க வந்து இந்த ஸ்கூலோட டீச்சர், அதாவது இந்த 17 வயசு பையனோட டீச்சர் தான் இந்த சுப்ரியா வர்மா அப்படிங்கிறது அந்த பையனுக்கும் தெரிய வருது. ஸோ இதனாலே என்னதான் டீச்சர் ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே கேம் ஃப்ரெண்டில் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தாங்க இருக்காங்களாம். இதுக்கப்புறம் தான் அந்த டீச்சரோட ஒரு கேவலமான புத்தியானது வெளியே வருது. என்னடா அப்படின்னு யோசிக்கலாம். இந்த சுப்ரியா வர்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த 17 வயசு பையனை வந்து டியூஷனுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இவங்க கிட்ட. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த பையனுமே டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷனில் ஒரு ஆசிரியை ஒரு மாணவருக்கு என்னங்க சொல்லிக் கொடுப்பா? நீங்கள் யோசிங்களேன். அவன் படிப்பு சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்கலாம், அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கலாம், என்னன்னாலும் சொல்லிக் கொடுக்கலாம்ல. ஆனால் இந்த சுப்ரியா வர்மா இருக்குது தெரியுமா, அவள் வந்து அந்த 17 வயசு பையனுக்கு காமத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாவது நம்ப முடியுதா? அந்த லெவலுக்கு தாங்க போலீஸ்காரங்களுக்கும் இருந்துச்சான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவள் வந்து பள்ளிக்கூடத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்காம காமத்தை சொல்லி கொடுத்துருக்கா. இந்த பையனை நல்ல காமத்துக்காக, அவளுடைய காம பசிக்காக இந்த பையனை நல்லா அதெல்லாம் சொல்லி கொடுத்து வச்சு டெய்லி உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்களாம். இது வந்து எப்படின்னா 2019 2022 வரைக்கும் இது நடந்திருக்கு. ஸோ இவருடைய கணவர்லாம் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா, இவருடைய கணவர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்காங்கல்ல, இவங்க வீட்டில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ரொம்ப தூரமாங்க. ஸோ காலங்காத்தாலே இவங்க வந்து எந்திரிச்சு கிளம்பிடுவாங்களா அந்த உமேஷுங்கிறவங்க. ஆனால் இந்த சுப்ரியாவுடைய ஸ்கூல் வந்து பக்கத்தில் தானே இருக்குது அந்த ப்ரைவேட் ஸ்கூலு. ஸோ இவன் வந்து லேட்டாக எந்திரிச்சு தான் ஸ்கூட்டியில் ஸ்கூலுக்கு போவாங்களாங்க. ஸோ இவன் லேட்டாக எந்திக்கிறதுனால இவன் கணவன் கரெக்டாக காலைல கிளம்புவான் தெரியுமா, அப்போ தான் டியூஷனுக்கு வர்ற மாதிரி இந்த பையன் வருவானா, மார்னிங் டியூஷனுக்கு வர்ற மாதிரி. அப்பவும் இவன் கணவன் போனதுக்கு அப்புறமும் 2 பேரும் பயங்கரமாக உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிப்பாங்களாம். அந்த 17 வயசு பையனை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு காம வெறி முற்றி போய் அலைஞ்சிருக்கா. அந்த பையனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா இந்த டீச்சர் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனால் ஒன்றுமே பண்ணவும் முடியலையாங்க. அந்த டீச்சர் சொல்கிறது எல்லாமே அந்த பையன் செஞ்சுருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த சுப்ரியா வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் பாருங்க, 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த ப்ரெக்னன்சிக்கு காரணமே இந்த 17 வயசு பையன் தானாங்க. அப்பா எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா, எனக்கு வாயால் சொல்லதுக்கே அவ்வளோ கேவலமாக இருக்குது. அவள் ஒரு ஆசிரியராக இருந்துட்டு எந்த லெவலுக்கு கீழ்த்தனமாக நடந்திருக்கா பாருங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதே மாதிரி பயங்கரமாக உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காம வெறி அதிகமாகுதுங்க. அந்த பையனை பிடிச்சி ரொம்ப மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்னன்னா, அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த குழந்தையை கலைச்சிருங்க டீச்சர், நமக்கு இது தேவையில்லை, எனக்கு வந்து வாழ்க்கையே போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு சொல்லியிருக்கா, நீ வந்து என் கூட வாழ்க்கை ஃபுல்லாக நீ உடல் உறவில் இருக்கணும். எப்படி ஒரு 17 வயசு சின்ன பையன், அதுவும் அவளுடைய ஸ்டூடெண்ட்டை, நீ வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட உடல் உறவில் இருக்கணும், நீ உன் வாழ்க்கையில் யாரையுமே கல்யாணம் பண்ணக்கூடாது, நானும் இந்த பிள்ளையை வந்து பெற்று எடுத்துடுறேன், நீ தான் வந்து நான் கூப்பிட்ற நேரம்லாம் நீ வரணும், நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ செய்யணும்னு சொல்லி அந்த பையனை போட்டு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுட்டு அவன் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு அந்த பையனுக்கே தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு வந்து பயங்க, இந்த லைஃப் என்னமோ ஆயிருமோ, நம்ம லைஃபே இப்படி வேஸ்ட் ஆகிட்டே, இந்த டீச்சர் பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து பயங்கரமான பயமாங்க. ஸோ ஆனால் இவ வந்து பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. எப்படின்னா, நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா இந்த குழந்தைக்கு காரணம் நீ தான், அது போக நீ என்னெல்லாம் பண்ண வச்சேன்னு சொல்லி நான் ஊர் ஃபுல்லாக உன்னை கேவலப்படுத்திடுவேன், உங்கள் அப்பா உங்கள் குடும்பம் எல்லாத்துக்குமே கெட்ட பேர், பயங்கரமாக உன்னை நான் கேவலப்படுத்திடுவேன், உன் வாழ்க்கையவே அழிச்சிருவேன்னு சொல்லி ரொம்பவுமே பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அந்த பையனை. அந்த பையனுக்குமே என்ன பண்ணனே தெரியாமல் இந்த டீச்சர் சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த நவம்பர் 2 2022 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புருஷன், அதாவது இந்த சுப்ரியாவுடைய புருஷனாகிய உமேஷும் அவங்க மாமியாரும் வந்து பேங்க்குக்கு போயிருக்காங்க. பேங்க்குக்கு போகும்போது இவ வந்து என்ன ஆகிட்டு, வீட்டில் ஆள் இல்லை நீ வான்னு சொல்லிட்டு இவனை வந்து கூப்பிட்டுருக்கா. அப்போ இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இந்த மாதிரி புருஷன் வெளியே போகிறான், நம்மளை கண்டிப்பாக கூப்பிடுவான்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டியூஷன் தானே வருவான், பேக்கில் கத்தி எடுத்து போட்டு வந்திருக்காங்க. கத்தி எடுத்துகிட்டு போட்டு வீட்டுக்கு போனவாட்டி அப்பையும் வந்து சொல்கிறான், டீச்சர் என்னை மன்னிச்சிருங்க டீச்சர், இனிமேல் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க டீச்சர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் லைஃபே போயிருமோன்னு பயமாக இருக்குது. அப்படிங்கும்போது நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், ட்ரெஸ்ஸை கலட்டுறியா இல்லையா, ட்ரெஸ்ஸை கலட்டுறியா இல்லையா, எனக்கு சந்தோஷம் வேணும், என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இருக்க
அப்படின்னு சொல்லி என்ன யோசிச்சு பாருங்களேங்க. அந்த டீச்சருங்க அவெல்லாம், அந்த டீச்சருக்கு எவ்வளத்துக்குள்ள ஒரு கேவலமான புத்தி இருந்தா, காம வெறி முத்தி போயிருந்தா ஒரு ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில் இப்படி விளாண்டுருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அவள் காம பசிக்காக. ஐயோ எனக்கெல்லாம் அப்படி ப்ரெஷர் ஆகுதுங்க அந்த ஸ்டூடெண்ட்டை நினச்சா. பாவங்க அந்த பையன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறான்னா, கத்திய பேகுலேருந்து எடுத்து வயிற்றுல ஒரே குத்துங்க. இந்த குழந்தைய வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணேன்னு சொல்லி வயிற்றுல ஒரே குத்திருக்கான். குத்துனதுக்கப்புறம் அவன் வெறி அடங்க 24 வெட்டுங்க. அப்படி ரத்தம்லாம் தெரிச்சுவே செத்துட்டு அவன் அந்த இடத்துல. அப்போ அந்த பையனோட மென்டல் ப்ரெஷர் எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்கும், அவன் அந்த மென்டலி எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கத்தியால் 24 இடத்துல குத்தி கிழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, வீட்டில் உள்ள நகை பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு இதை வந்து ஒரு கொள்ளை சம்பவம் மாதிரி அந்த பையன் வந்து மாற்றிடுறான். மாற்றிட்டு கத்தியை வந்து வாஷ் பண்ணி திரும்ப பேக்லேயே எடுத்து போட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த கேஸை பற்றியே பார்த்துருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் இவனே எதிர்பார்க்காத விதமாக அந்த கேஸு வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவ்வளோ கேவலமான ஒரு காம வெறி பிடிச்ச கழுதுன்னு தெரியாமல் மக்கள் எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் போராடினாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் இவன் பார்த்துட்டு ரொம்ப பயம், எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இவன் மேலே டவுட் வராத மாதிரி தானே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சிசிடிவியில் மாட்டுவான்னு சொல்லி அந்த பையன் நினைக்கவே இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த 35 வயசு காம கொடூரி டீச்சரோட கொலை சம்பவத்துக்கான காரணம். இப்போ நான் ஒன்று தாங்க சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த டீச்சர் எவ்வளத்துக்குள்ளே கேவலமானவளாக இருந்திருந்தான்னா இந்த மாதிரி ஒரு பையன் வாழ்க்கையில் விளாண்டுருப்பா. இப்போ பாருங்கள், அந்த பையன் கோவத்தில் கொன்று இப்போ அவன் வாழ்க்கையே முடிஞ்சிட்டு, அவ்வளோதான். இனிமேல் அவன் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே இவளுக்காகவா நம்ம போராடணும்னு சொல்லி சீன் ஆயிட்டுங்க. அவன் புருஷம்லாம் வெளியே வர்றதுக்கே வெக்கப்படுதானா இப்போ அந்த உமேஷுங்கிறவன். அப்போது அந்த டீச்சரோடைய காம வெறியானது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கையும் போச்சு, அந்த உமேஷுங்கிறவன் மானமும் போச்சு, எல்லாம் போச்சு. இவ காம பசிக்காக கடைசியில் எல்லாத்தையும் விருந்தாக்கிட்டா. பார்த்தீங்களா, இவ வந்து செத்துட்டா, இவ அவ்வளோதான், இவ சாப்டர் முடிஞ்சு. ஆனால் உயிரோடு இருக்கவங்க எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு மைனருங்க அந்த பையன், அவனுடைய லைஃபே போச்சு. பார்த்தீங்களா. ஸோ இதை விட பயங்கரமான விஷயம்லாம் நம்ம நாட்டிலே நடக்குதுங்க. தமிழ்நாட்டிலே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பொண்ணுங்களை வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குதுங்க. நான் எல்லாரையும் குறை சொல்ல மாட்டேன், ரொம்பவுமே நல்ல ஆசிரியர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போவும் அவங்களுக்கு நான் தலை வணங்குவேன். ஆனால் இந்த மாதிரி 1-2 பேரால் அந்த ப்ரொஃபஷனலில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து கெட்ட பேர் தான். யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுதாங்க இந்த டீச்சரோடைய சம்பவம். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக யார் மேலே தப்பு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். நான் யாரையுமே வந்து ஜட்ஜ் பண்ணல. அந்த டீச்சர் மேலே தப்பா, அந்த ஸ்டூடெண்ட் மேலே தப்பா? இந்த டீச்சர் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் அவள் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னொரு உண்மை கிரைம் சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.